எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பூமி, அதோட எல்லைகள், சொத்துரிமை, அப்புறம் உலகளாவிய உறவுமுறை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கிரகத்தை பத்தி ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை நாம இன்னைக்கு கேட்க போறோம். இந்த பூமி யாருடையது? கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ளதான் மனுஷ சரித்திரத்தோட மிகப்பெரிய முரண்பாடுகள்லாம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சுதான் நம்மளோட முழு அலசலுமே இருக்க போகுது. ஆமா, இந்த ஒரு கேள்வி உரிமை, உடைமை, நம்ம இருப்பு பத்தி நம்மளே வச்சிருக்கிற எல்லா அடிப்படை எண்ணங்களையும் சவால் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த பூமி இருந்துச்சு, அவன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் இது இருக்கும். அப்படி இருக்கும்போது மனுஷன் மட்டும் எப்படி இதை ஏன் சொத்துன்னு உரிமை கொண்டாட முடியும்? வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். உரிமையாளரா அல்லது விருந்தினரா? மனுஷன் தன்னை இந்த பூமியோட ஓனரா பாக்குறானா இல்ல வெறும் கெஸ்டா பாக்குறானா? முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பூமிங்கிறது மனுஷன் கட்டின ஒரு பில்டிங் கிடையாது. அது ஒரு உயிர்ச்சூழல் மண்டலம். அதாவது மண், தண்ணி, காத்து, செடி கொடி, விலங்குகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இயங்குற ஒரு பெரிய நெட்வொர்க். இங்கதான் பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது. மனுஷன் தன்னை எப்படி பாக்குறான், ஆனா உண்மை நிலைமை என்னங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் தன்னை இந்த பூமிக்கு ஓனர்னும் இயற்கையோட மாஸ்டர்னு நினைச்சுக்கிறான். ஆனா நிஜம் என்ன? அவன் இந்த பூமியை உருவாக்கல. இந்த பெரிய சிஸ்டம்ல அவன் ஒரு சின்ன பகுதி தான், அதோட மையம் கிடையாது. இந்த தப்பான நினைப்புனாலதான் காடுகளை அழிக்கிறோம், நதிகளை நம்ம சொத்துன்னு சொல்றோம், மத்த உயிரினங்களை அழிவின் விளிம்புக்கு தள்ளுறோம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷன் இந்த பூமிக்கு ஓனர் கிடையாது. அவன் இங்க ஒரு தற்காலிக விருந்தாளி, அவ்வளவுதான். இந்த உண்மையை நம்ம எப்போ முழுசா உணர்றோமோ அப்போதான் நம்ம செயல்பாடுகள்ல ஒரு நல்ல மாற்றம் வரும். அடுத்து 2வது பகுதி, மனுஷன் போட்ட செயற்கையான கோடுகள். பாருங்க, இயற்கைக்கு எல்லையே கிடையாது, ஆனா மனுஷன் கோடு போட்டு எல்லைகளை உருவாக்கிட்டான். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு அழகா இந்த முரண்பாட்டை சொல்லுது. வானம் எங்கேயாவது கோடு போடுதா? நதி யார்கிட்டயாவது பாஸ்போர்ட் கேக்குதா? காத்துக்கு வீசா தேவையா? இல்லையே. ஆனா மனுஷன் என்ன பண்ணா? மேப்ல கோடு போட்டான், பார்டர் அமைச்சான், செக் போஸ்ட் வச்சான். இந்த எல்லைகளெல்லாம் இயற்கையானதில்ல, மனுஷனோட அதிகார பசியோடையும் பயத்தோடையும் விளைவுதான். இது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பூமியில பிறந்த ஒருத்தர் ஏன் இதே பூமியில சுதந்திரமா சுத்த முடியல? அவர் பிறந்த இடம் தப்பான கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கலாம், இல்ல அவரோட நிறம் மத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இது எவ்ளோ பெரிய அபத்தம், எவ்ளோ பெரிய முரண்பாடு. சரி, நாம நிலத்துல போட்ட கோடுகளை பத்தி பார்த்தோம். இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். இதைவிட ஆழமானது நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற பிரிவினைகள். நாம் வர்சஸ் அவர்கள். மனுஷன் தன்னைத்தானே எப்படியெல்லாம் பிரிச்சுக்கிட்டான் பாருங்க. தோலோட நிறத்தை வச்சு, பேசுற மொழிய வச்சு, ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன்னு, மதத்தோட பேரை சொல்லி நாங்க வேற அவங்க வேறன்னு பெரிய சுவரையே எழுப்பிட்டான். ஒன்னு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதுல எதுவுமே இயற்கை போட்ட ரூல்ஸ் கிடையாது. ஆமா, இது எல்லாமே மனுஷன் உருவாக்குன அடையாள அரசியலோட டூல்ஸ் தான். இந்த பிரிவினைகள் எதுக்கு உதவுது? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன்கிட்ட இருந்து பிரிக்க, கூட இருக்கிறவனையே எதிரியா மாத்த, கடைசியில சண்டைக்கும் வன்முறைக்கும் தான் இது வழிவகுக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ 4வது பகுதிக்கு போலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று பார்வை இருக்கா? யாதும் ஊரே ஒரு உலக பார்வை. இது வெறும் ஒரு கவிதையா, இல்ல நிறைவேறாத ஒரு கனவா? இந்த மைய கருத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ல பிறந்த ஒரு வரி. ஆனா இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இதோட அர்த்தம் என்ன? எல்லா ஊரும் நம்ம ஊர்தான், எல்லா மக்களும் நம்ம உறவினர்கள் தான். பாருங்க, இது வெறும் ஒரு பாட்டு வரி இல்ல, இது ஒரு உலக தத்துவம். உலகளாவிய ஒரு உறவையும் மனித நேயத்தையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆழமான பார்வை. ஆனா பிரிவினைகளால சிதறி கிடக்கிற இன்னைக்கு உலகத்துல இந்த எண்ணம் எங்க இருக்கு? ஓகே, இப்போ 5வது பகுதிக்கு வந்தாச்சு. நமது எதிர்காலம், அது ஒரு தேர்வு. சரி, இந்த தத்துவ பார்வைக்கும் நாம இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிற நிஜமான உலக பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நாமளே உருவாக்கின இந்த செயற்கையான பிரிவுகளோட விளைவுகள் என்னன்னு பாருங்க. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பேரழிவுகள், நாட்டை விட்டு ஓடிவர அகதிகள் பிரச்சனை, இனம் மதம்னு சொல்லி நடக்கிற சண்டைகள், இது எல்லாமே நாம போட்ட கோடுகளோடையும் அந்த நாங்க நீங்க மனப்பான்மையோட நேரடி விளைவுதான். சொல்லப்போனா மனுஷன் போட்ட கோடுகள் இப்போ மனுஷ இனத்துக்கே மூச்சு திணறல உண்டாக்குது.
நம்மளோட தற்போதைய பார்வை நம்மள சுய அழிவை நோக்கி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? அது ஒரு தேர்வுதாங்க. நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். நான் தான் ஓனர்ங்கிற அந்த திமிர்ல இருந்து நான் ஒரு பொறுப்பாளர்ங்கிற நிலைக்கு மாறணும். நான் எனக்குங்கிற அந்த தனிப்பட்ட பார்வையிலிருந்து நாம் நமக்குங்கிற ஒரு கூட்டு உணர்வுக்கு மாறணும். ஆக கடைசியா நாம மறுபடியும் அதே கேள்விக்கு தான் வர்றோம். யாதும் ஊரே, இது வெறும் கனவா இல்ல நம்மால உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்காலமா? இந்த பூமி ஒரு சொத்தில்ல, இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடுன்னு நாம எப்ப உணர்றோமோ அப்போ இந்த பார்வை வெறும் கவிதையா இல்லாம நம்ம வாழ்க்கை நெறியா மாறும். அந்த தேர்வு நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.